இன்றைக்கி விருத்தாச்சலத்துலேருந்து ஒரு ஹூண்டாய் வெர்னா காருக்கு வீல் அலைன்மெண்ட் பார்க்கறதுக்காக நம்ம கிட்ட கொண்டு வந்தார் நம்ம சப்ஸ்கிரைபர். இந்த காருக்கு புதுசாக சஸ்பென்ஷன் சேஞ்ச் பண்ணி வீல் பேலன்சிங் வீல் அலைன்மெண்ட் பார்த்துருக்காரு. ஆனால் வேலை பார்த்ததுக்கு அப்புறமா ஸ்டியரிங் ஒரு பக்கமாக திருப்பி கார் சடனாக இழுக்கிறதா சொன்னார். இது நான் வழக்கமாக ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் தான். நான் எப்பவும் போல் சென்சார் டார்கெட்டை மாட்டி ஹூண்டாய் வெர்னா ஃப்ளூடிக்கோட சரியான ரீடிங்கை செலக்ட் பண்ணி வேலையை ஆரம்பித்தேன். ரன் அவுட்டை முடிச்சு கேசர் ப்ராசஸ் ஆரம்பித்தேன். ஃபைனலாக ஸ்டியரிங்கை செக் பண்ணும்போது ரைட் சைடு நல்லாவே இறங்கி இருந்துச்சு. ஆனால் டோ ரீடிங் ஈக்குவலாக தான் இருந்துச்சு. நான் ஸ்டியரிங்கை நிதானமாக ஸ்டெடி பண்ணி அதை லாக் பண்ணேன். இப்போ டோ ரீடிங் லெஃப்ட் சைடு இறங்கி இருந்துச்சு. இந்த காருக்கு கேம்பர் கேசர் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த என்ட்ராய்டை லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணேன். எல்லோரும் கமெண்ட்டில் நான் வேலை செய்கிறத டீட்டெயிலாக சொல்லலைன்னு கமெண்ட் பண்ணுறாங்க. நான் ஆல்ரெடி எப்படி என்ட்ராய்டை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு தெளிவாக நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போவும் சொல்கிறேன், என்ட்ராய்டை அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஸ்டியரிங் ரேக்கை ட்விஸ்ட் பண்ணாமல் அட்ஜஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான். அப்படி பண்ணால் ஸ்டியரிங் கிராஸ் வராது. இப்போ நான் ரீடிங்கை சரியாக கொண்டு வந்துட்டேன். இப்போ காரை ஓட்டி பார்த்து ஸ்டியரிங்கை செக் பண்ண வேண்டியது தான். கஸ்டமர் தான் காரை ஓட்டி பார்த்தாரு. அவருக்கு இந்த பிரச்சனை சரியானதை பார்த்து பரம திருப்தி ஆகிட்டாரு. ஏன்னா அவர் ஏற்கனவே வீல் அலைன்மெண்ட் செக் பண்ண இடத்துல ஸ்டியரிங் பாக்ஸ் கம்ப்ளைண்ட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் கம்ப்ளைண்ட்டை சரி பண்ணதும் மனசார நன்றி சொன்னார். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.